இப்போ நம்ம பார்க்க போகிறது மூலாதார சக்கரம் பற்றி. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் மூலாதார சக்கரம் சரியாக எப்படி செயல்படுத்துறதுன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஆத்ம தீபம் இன்னர் லைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ மூலாதார சக்கரம்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தியானங்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டல்களை தொடர்ந்து பெறணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மூலாதார சக்கரம்னா நம் உடலோட முதல் ஆற்றல் மையம். இது நம்ம வாழ்க்கையோட அடித்தளம். பாதுகாப்பு உணர்வு, நிலைத்த தன்மை, பயமில்லாத மனநிலை, இது எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த மூலாதார சக்கரம் தான். இந்த சக்கர சமநிலையில் இருந்தா என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். மனசு அமைதியா இருக்கும். உடல் நிலைத்திருக்கும். வாழ்க்கை திசை தவறாம நடக்கும். இந்த அடித்தளம் வலுவா இருந்தா வாழ்க்கை திசை தவறாம நடக்கும். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிலைத்த உணர்வு இருக்கும். அதனாலதான் மூலாதார சக்கரம் சமநிலையில் இருக்கும்போது நம் வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குன்னு இப்ப தெளிவா பார்ப்போம். முதலாவது, உடலுக்கு ஒரு நிலைத்த தன்மை உருவாகும். நீங்க எங்க போனாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் உள்ளுக்குள்ள நான் பாதுகாப்பா இருக்கேன்னு ஒரு உறுதி உணர்வு இருக்கும். ரெண்டாவது, மனசு அவ்வளவா சிதறாது. சிறிய விஷயங்களுக்கு பயந்து உடனே பதட்ட அறையுது, அதெல்லாம் மெதுவா குறையுது, கவனிக்கலாம். மூன்றாவது, வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் தெளிவா இருக்கும். பயம் இல்லாம நீங்க உங்களுக்கான முடிவுகளை தெளிவா எடுக்க முடியும். நான்காவது, உடல் சக்தி நிலைத்திருக்கும். சோர்வு, அமைதி இல்லாம உடல் ஒரு மாதிரி கனமா இருக்கிறது போன்ற உணர்வு, இவை எல்லாமே படிப்படியா குறைவதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே மூலாதார சக்கரம் சமநிலையில் இருக்கிறதோட அடையாளம். ஆனா இந்த நிலை எல்லாருக்கும் எப்பவுமே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மூலாதார சக்கரம் தடைப்பட்டா என்ன நடக்கும்? முதல்ல காரணமே இல்லாத ஒரு பயம் வரும். என்ன நடக்கும், எப்படி சமாளிப்பேன்னு மனம் தொடர்ச்சியா ஓட ஆரம்பிக்கும். இரண்டாவது, உடல் ஒரு நிலை இல்லாம பொசிஷன்ல இருக்கும். கால்கள்ல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம, இடுப்புல ஒரு அசௌகரியமா இருக்கும். உடல் தரையோட இணையாத மாதிரி ஒரு ஃபீலிங், இது எல்லாமே இதுல இருக்கும்.
மூன்றாவது, வாழ்க்கையில் ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் இருக்கிறது. வேலை, உறவுகள், பணம், இது எல்லாமே ஒரே இடத்துல நிலைக்காத மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். இங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இது உங்க குறை கிடையாது. இது உங்க பலவீனமும் கிடையாது. இது மூலாதார சக்கரம் உங்ககிட்ட கவனம் கேட்கிற ஒரு அடையாளம் மட்டுமே. இதை கேட்டுதான் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எந்த சக்கரமும் தடைப்படுறதுன்றது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான். வாழ்க்கையில அதிர்ச்சி, பயம், பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, இவையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரும். அந்த அனுபவங்கள் தான் மூலாதார சக்கரத்தில் ஆற்றலை மெதுவாக தளர வைக்கும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சக்கரத்தை மீண்டும் நம்ம சமநிலைக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மூலாதார சக்கரம் எப்பயுமே பூமியோட இணைப்புல தான் வேலை செய்யுது. அதனால்தான் இந்த சக்கரம் உடல்ல கால்கள், பாதங்கள், இடுப்பு, இந்த பகுதிகளோட நேரடி தொடர்புல இருக்குது. இந்த சக்கர சமநிலையில் இருந்தா உங்க உடல் நான் இங்கதான் இருக்கேன்னு தெளிவா உணரும். இந்த உணர்வே வாழ்க்கையில நிலைத்த தன்மைக்கும் பாதுகாப்பு உணர்வுக்கும் ஒரு அடித்தளமா இருக்கும். ஆனா இந்த நிலை இயற்கையா வர்றது இல்லை. இதுக்கு உடம்பும் மனசும் ஒரே நேரத்தில் ஒத்துழைக்கணும். உடல் பூமியோட இணைஞ்சிருக்கணும். மனசு இந்த நிமிஷம் நான் பாதுகாப்பா இருக்கேன்னு உணரணும். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் மூலாதார சக்கரம் மெதுவா விழித்தெழும். அதனாலதான் மூலாதாரத்துக்கான பயிற்சிகள் எல்லாமே மெதுவா தான் ஆரம்பிக்குது. இங்க அவசரம் பண்ணா உடல் எதிர்ப்பு தான் காட்டும், ஒத்துழைக்காது. பயம் இருந்ததுன்னா இந்த சக்கரம் திறக்காது. ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த சக்கரம் இயற்கையாவே திறக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இப்ப என்ன செய்ய போறோன்றது தெளிவா பார்ப்போம். இப்போ ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும். மூலாதார சக்கரத்தை அழுத்தியோ வேகமாவோ ஃபோர்ஸ் பண்ணி திறக்கவே முடியாது.
இதுக்கு அவசரம் கூடவே கூடாது, வேகமும் கூடவே கூடாது. இதுக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே. அது பாதுகாப்பு உணர்வு. அதனால இப்போ ஒரு மெதுவான பாதுகாப்பான பயிற்சிகளுக்குள்ள நம்ம போலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நினைவில் வச்சுக்கணும். மூலாதார சக்கரம் உடலோட நம்பிக்கை. இதுல உடல் பாதுகாப்பா இருக்கேன்னு உணர்ந்தா மட்டும்தான் இந்த சக்கரம் மெதுவா பதில் அளிக்கும். அதனால நான் சரியா செய்யறேன்னு யோசிக்க வேண்டாம். நீங்க சும்மா இருந்தாலே போதும். நீங்க இங்க எதையும் சாதிக்கவும் வரல. நீங்க இங்க சும்மா இருக்க போறீங்க, அவ்வளவுதான். இங்க சும்மா இருப்பதுன்றது தான் மூலாதாரத்தோட சக்கரத்தோட மிகப்பெரிய அனுமதி. இதுல உடல் எப்போ தயாராகுதோ அப்போ அது பதிலளிக்கும். நம்ம வேலை ஒன்னே ஒன்று மட்டும்தான். அது நம்ம உடலுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுப்பது மட்டும்தான். அந்த பாதுகாப்பு இந்த நிமிஷத்துல இருக்கு. அதனால இப்போ உங்க கவனத்தை உடலுக்கு திருப்பலாம். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு வசதியான நிலையில சௌகரியமா அமர்ந்து கொள்ளுங்கள். பாதங்கள் நல்லா தரையில இணைந்திருக்கணும். சேர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை தரையில உட்காந்து கூட. ஆனா கால் தரையில இணைந்திருக்கணும். மூச்சை நல்லா ஆழமா சுவாசிக்கணும், உள்ள இழுக்கணும். வெளியே விடும்போது உங்க உடல் பூமியால மெதுவா தாங்கப்படுறதுன்னு உணரணும். ஒவ்வொரு மூச்சுடனும் உங்க உடல் மேலும் மேலும் நிலைத்திருப்பதை உணரணும். இந்த உணர்வுல நீங்க சில நிமிடம் அமைதியா இருந்து உங்க உடலோட கவனிக்கணும். மூச்சை உள்ள இழுங்க, வெளியே விடுங்க, மூச்சை உள்ள இழுங்க, வெளியே விடுங்க. இது மட்டும் செஞ்சுட்டு உங்கள் உடலோட உடலுக்குள்ள கவனத்தை திருப்பி பாருங்க.
உங்கள் உடல் தரையில் தாங்கப்படுறதுன்றது நீங்கள் முதல்ல உணரணும். பாதங்கள், கால்கள், இடுப்பு, இந்த பகுதியெல்லாம் மெதுவாக தளரட்டும். ஒவ்வொரு மூச்சுடனும் உங்கள் உடல் இன்னும் நிலைத்திருப்பதை உணரணும். நீங்கள் இந்த நிமிஷத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. எதையும் மாற்றணும்னு முயற்சி செய்யாதீங்க. சும்மா உணருங்கள், அது போதும். இந்த பாதுகாப்பு உணர்வு தான் மூலாதார சக்தியோட முதல் படி. அது உங்க உடலுக்குள்ள ஆழமா பதியட்டும். சில நிமிடங்கள் இந்த அமைதியோடவே இருங்க. சரி, நாம இப்போ அடுத்த கட்டத்துக்கு மெதுவா போலாமா? இப்போ பாதங்கள், கால்கள், இடுப்பு, இந்த மூன்றிலும் ஒரு நிலைத்த தன்மை உருவாகிறத நீங்க உணருங்க. இந்த நிலைத்த தன்மை உங்களுக்கு ஒரு ஆதாரம். இந்த நிமிஷத்துல நீங்க பூமியோட பாதுகாப்பு இணைஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த உணர்வோட ஒரு ஒளி அதிர்வையை நம்ம சேர்க்க போறோம். அதுதான் மூலாதார சக்கரத்துக்கான ஒளி அதிர்வு. அந்த ஒளி அதிர்வோட பேர் வந்து லாம். இப்போ அந்த எப்படி நான் உச்சரிக்கணுன்றதை நான் சொல்றேன். மெதுவா மூச்சை உள்ளே இழுங்க. கவுண்ட் பண்ணி 1 2 3 4 மூச்சை மெதுவா உள்ளே இழுங்க. வெளியே விடும்போது மட்டும் மெதுவாக லா அப்படின்னு நீட்டி உச்சரிக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் செஞ்சா போல நீங்க இன்னும் ஒரு 5-6 முறை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கு. நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். மூச்சை மெதுவா உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விடும்போது மட்டும் லா அப்படின்னு நீட்டி உச்சரிச்சுக்கிட்டு மூச்சை வந்து வெளியே விடுங்க. இது மாதிரி நீங்க ஒரு 5-6 முறை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருங்க. அநேகமாக நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மனசில் மெதுவாக சொல்லுங்க, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த பூமி என்னை தாங்குகிறது.
இதை வந்து மந்திரம் மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் இது நடக்குமா நடக்காதுன்னு மனசில் வந்து எதுவும் பெருசாக யோசிச்சுக்காதீங்க. நம்பத்துக்கு கூட முயற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் சொல்கிறத சொல்லிகிட்டே இருங்க. என்ன சொல்லணும்? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், இந்த பூமி என்னை தாங்குகிறது. இதை வந்து ரிப்பீட்டாக நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இப்போ உங்க உடல் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, பதில் அளிக்குதுன்னு கவனிங்க. அது எப்படி பதில் அளிக்குதுன்னா, கால்களில் வந்து ஒரு கனமான தன்மை இருக்கும், அல்லது உங்க மூச்சுலையோ இல்லை உடம்புலையோ ஒரு நிதானமான உணர்வு உணரலாம். அதுதான் மூலாதார சக்கரம் வந்து மெதுவாக நிலைத்திருப்பதோட அடையாளம். இந்த உணர்வுக்கு பெயரில் நீங்கள் எதுவும் வைக்கணும் இல்லை மாற்றணும்னு முயற்சி செய்யவும் வேண்டாம். இப்போ லாம் சொல்கிறத வந்து நீங்கள் நிறுத்திடுங்க. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் செஞ்சதோட இந்த லாம் என்ற முயற்சியை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த லாம் என்ற பிள்ளையை வந்து நிறுத்திடலாம். இப்போ வந்து உங்கள் உடல் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்திருக்கும். இந்த அமைதி வந்து உங்கள் உடலுக்குள்ளே நிலைச்சிருக்கட்டும். ஏன்னா வந்து மூலாதார சக்கரன்றது ஒரு நாளில் மாறுற இது கிடையாது. ஆனால் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நிலைத்திருக்கும். இப்போ நீங்கள் மெதுவாக உங்கள் கைகளையும் காலையும் அசைச்சிக்கலாம். தயாராக இருந்தீங்கன்னா கண்களை மெதுவாக தருங்க. நீங்க இப்போ இங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. இந்த உணர்வு இப்ப மட்டும் இல்ல, இந்த நிலைத்தன்மை உங்க நாளோட மீதி பகுதியிலும் தொடரும். நீங்க எதையும் மாற்றத்துக்கு முயற்சி செய்ய வேண்டாம். மெதுவா எப்பயும் போல உங்க நாளை தொடங்குங்க. மூலாதார சக்கரம் உடலோடு சேர்ந்து இந்த அமைதியை நினைவில் வைத்துக் கொள்ளும். நிலைத்த தன்மை திரும்ப திரும்ப வந்து உங்க வாழ்க்கையை தாங்கும். இந்த மாதிரி அமைதியான நேரங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஆத்ம தீபம் இன்னர் லைட் சேனலில் இன்னும் நிறைய தியானங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த தியானம் உங்களுக்கு பயனாக இருந்ததா அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக ஒரு லைக்கு மட்டும் எனக்கு போட்டு விட்ருங்க. இன்னும் அதிகப்படியான அமைதியான தியானம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பெல் ஐக்கானையும் அழுத்தி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும்.